ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். பாலகாண்டம் சர்க்கம் 27. தேவேந்திரன் வந்து கூறியபடி முனிவர் பல அஸ்திர வித்தைகளை கற்பித்தல். இதை அறிந்து மிக மகிழ்ச்சி கொண்ட தேவேந்திரன் அமரர்களோடு அங்கு வந்து தோன்றி மாமுனிவரை நோக்கி, ராகவனிடத்தில் உமக்குள்ள நேசத்தை நீர் இப்போது வெளியிட வேண்டும். நீர் தவ மகிமையால் பெற்ற அஸ்திர வித்தையை ராமனுக்கு கற்பிக்க வேண்டும். தேவர்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை ராமன் செய்ய வேண்டி இருப்பதால் அவசியம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி விஸ்வாமித்திரரை பூஜித்து போயினன். தாடகையை வதம் செய்து அவ்வனத்தை விளங்க செய்த ராமலக்ஷ்மணர்கள் அன்று இரவு அவ்வனத்தில் மாமுனிவரோடு தங்கியிருந்தார்கள். பொழுது விடிந்தவுடனே முனிவரும் ராமனை எழுப்பி, ராமா, பெரும் புகழ் பெற்ற உனக்கு நான் என் அன்பிற்கு போக்கு வீடாக நான் கற்ற திவ்ய அஸ்திரங்கள் அனைத்தையும் கொடுக்கின்றேன். தண்ட சக்கரம், தர்ம சக்கரம், கால சக்கரம், விஷ்ணு சக்கரம், 5 அஸ்திரம், வஜ்ராஸ்திரம், சிவசூலம், பிரம்மசிரஸ், ஐஷிகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் ஆகிய இவைகளை கொடுக்கின்றேன். இவ்வளவே அன்றி மோதகி என்றும் சிகரி என்றும் 2 கதைகள் மிகுந்த ஒளி பொருந்தியவை என்னிடத்தில் இருக்கின்றன. அவ்விரண்டையும் கொடுக்கின்றேன். ராமா, இன்னமும் தர்ம பாசம், கால பாசம், வருண பாசம் முதலியனவும் தருகின்றேன். பெற்றுக்கொள்வாய். தர்ப்பணம், சோஷனம், சந்தாபனம், விலாபனம் என்னும் அஸ்திரங்களையும் மதனாஸ்திரத்தையும் மோகனாஸ்திரங்களையும் கொடுக்கின்றேன். பெற்றுக்கொள் என்று உரைத்து அம்மாமுனிவர் பரிசுத்தராகி கிழக்கு முகமாக நின்று அன்போடு மிகவும் சிறந்த அவ்வஸ்திர மந்திரங்கள் அனைத்தையும் நினைத்து ஜபம் செய்து ராமனுக்கு உபதேசிக்க, அவரது கட்டளைப்படி சிறந்த மகா அஸ்திர தேவதைகள் யாவும் அப்பொழுது காந்திமயமான சரீரங்களோடு பலபலவென்று விஸ்வாமித்திரர் அருகே வந்து நின்று ராமனை நோக்கி, நமக்கு தக்கதோர் இருப்பிடம் கிடைத்ததே என்று மகிழ்ந்து, ரகுகுல திலகனே, மிகவும் மகிமை பொருந்திய நாங்கள் உனக்கு கிங்கரர்களாயினோம் என்று உரைத்தன. ராமனும் அப்படியே என்று அங்கீகரித்து அவைகளை கையினால் தடவி கொடுத்து, யான் மனத்தில் நினைக்கும் போது நீங்கள் வந்து உதவ வேண்டும் என்று அவைகளுக்கு கட்டளையிட்டனன். சர்க்கம் 28. அஸ்திரங்களின் உபசம்ஹார கிரமங்களையும் ராமன் உபதேசம் பெறுதல். இன்னனும் ராமன் விஸ்வாமித்திரரால் அஸ்திர மந்திரங்களை உபதேசிக்க பெற்று கழித்து அவற்றை செலுத்தும் முறையை உபதேசித்தது போலவே உபசம்ஹார கிரமத்தையும் உபதேசிக்குமாறு மாமுனியை வேண்ட, மாமுனியும் அண்ணனுமே உபதேசிக்க ஸ்ரீராமன் அம்மந்திரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு உபசம்ஹார மந்திர தேவதைகளை நோக்கி, காரியம் நேரிடுகிற சமயத்தில் யான் மனத்தில் நினைத்த மாத்திரத்தில் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் இஷ்டப்படி போய் வரலாம் என்று விடையளித்தான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். பாலகாண்டம் சர்க்கம் 29. முனிவர் வாமன ஆசிரம விருத்தாந்தம் உரைத்தலும் யாக தீட்சை கொள்ளுதலும். அதன்பின் மூவரும் வழிநடந்து சென்று கொண்டிருக்கையில் ஸ்ரீராமன் ஓர் அழகிய சோலையை கண்டு வியந்து அதன் வரலாற்றை குறித்து மாமுனியை வினவ, அவரும், ராமா, ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகத்தில் தவம் செய்யும் பொருட்டும் யோகத்தை அனுஷ்டிக்கும் பொருட்டும் இவ்வனத்தில் நெடுங்காலம் வாசம் செய்து கொண்டிருந்தனர். வாமனமூர்த்தி தவம் புரிந்திருந்த ஆசிரமமும் இதுவே. இங்கு கஷ்யப முனிவும் தவம் புரிந்து சித்தி பெற்றனர். ஆனது பற்றி இது சித்தாசிரமம் என்று யதார்த்தமாகிய பேருடன் விளங்குகின்றது. வாமனனாய் அவதரித்து மாவலியை யாசித்து திரிவிக்ரம ரூபம் கொண்டு தனது மெல்லடிகளாலே உலகங்களை அளந்து யாவருக்கும் நன்மை செய்த ஸ்ரீமன் நாராயணன் இவ்வாசிரமத்தில் முன்பு வசித்திருந்தனன் என்பதே இவ்விடத்திற்கு முக்கியமான சிறப்பு. நானும் அவ்வாமன ரூபியான பகவானிடத்தில் பரமபக்தியை செய்து வாமனன் மன்னிது வென்று இம்மண்ணை மோந்து கொண்டு அவனுடையதான இவ்வாசிரமத்தில் குடியிருக்கின்றேன். யாகத்தை கெடுக்கும் ராட்சசர்கள் இவ்வாசிரமத்திற்கே வருவார்கள். ராமா, கொடிய அவ்வரக்கர்களை இவ்விடத்தில்தான் கொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே போகையில் அந்த சித்தாசிரமத்தில் வாசம் செய்யும் முனிவர்கள் அனைவரும் விஸ்வாமித்திர முனிவர் வந்தது கண்டு உவந்து அவருக்கும் ராமலக்ஷ்மணருக்கும் சத்காரம் செய்தனர். பின்பு தாசரதிகள் முனிவரை நோக்கி, இன்றைய தினமே யாக தீட்சை பெற்றுக் கொள்வீராக என்று வேண்ட, அவரும் 5 புலன்களையும் அடக்கி கொண்டு அப்பொழுதே யாகம் செய்ய தீட்சித்து கொண்டனர்.